கிளந்தான் ஆற்றில் நீர் தொடர்ந்து வற்றி வருவதை தடுக்கவும், வெப்ப வானிலை மற்றும் தென்மேற்கு பருவமழையின் தாக்கத்தை சமாளிக்கவும் செயற்கை மழையை பெய்விக்கும் நடவடிக்கையை கிளந்தானில் நாளை ஜூன் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளதாக துணை பிரதமர் டாக்டர் அஹமத் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். கெமுபு விவசாய மேம்பாட்டு கழகத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பேரிடர் மேலாண்மை குழுவின் தலைவருமான அவர் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பினாங்கின் சுங்கை பக்காப் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் ஜூலை 6ஆம் தேதி நடைபெறவுள்ள வேளையில் பிரச்சனைகள் மூழலாம் என்று சந்தேகிக்கப்படும் பகுதிகளை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். போலீசார் விழிப்பு நிலையில் வைக்கப்பட்டுள்ளதால் வாக்காளர்களும் பொதுமக்களும் பீதி அடைய தேவையில்லை என்று பினாங்கு போலீஸ் தலைவர் டாக்டர் ஹம்சா அமாட் தெரிவித்துள்ளார். ஜூன் 22ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் நடைபெறும் நாளிலிருந்து இடைத்தேர்தல் நடைபெற்று முடிவடையும் வரையில் போலீசார் பலத்த பாதுகாப்பை மேற்கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1000க்கும் மேற்பட்டோர் காவல் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள். தேவை ஏற்படும் பட்சத்தில் இதர மாநிலங்களில் இருந்தும் போலீசார் தெரிவிக்கப்படுவார்கள் என்று அவர் குறிப்பிட்டார். பூச்சோங்கில் கட்டுப்படுத்தப்பட்ட விலைக்கு மேல் சமையல் எரிவாயுவை விற்ற வர்த்தகர் மீது உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. சமையல் எரிவாயு கலங்களின் விற்பனை விலை மற்றும் செலவினம் குறித்த எழுத்துப்பூர்வ விளக்கத்தை சமர்ப்பிப்பதற்காக 2011ஆம் ஆண்டின் விலை கட்டுப்பாடு மற்றும் கொள்ளை லாப எதிர்ப்பு சட்டத்தின் 21வது பிரிவின் கீழ் அந்த வணிகருக்கு 5 நாள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது என்று அமைச்சின் அமலாக்கத்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் அஸ்மான் அடாம் தெரிவித்துள்ளார். 1974ஆம் ஆண்டு மே 31ஆம் தேதி நிறுவப்பட்ட மலேசியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளின் 50வது ஆண்டு நினைவாக நேற்று பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் மற்றும் சீன பிரதமர் லீ குயாங் ஆகியோர் புத்தகங்களை பரிமாறிக்கொண்டனர். லீ அன்வாருக்கு 50th anniversary ஆஃப் சைனா மலேசியா டிப்ளமேட்டிக் டைஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட் ஃபார் வின் வின் கோஆபரேஷன் என்ற புத்தகத்தை வழங்கினார். அதே நேரத்தில் அன்வார் டைஸ் தட் பைண்ட் புத்தகத்தை சீன பிரதமரிடம் வழங்கினார். இரு நாட்டு தலைவர்களும் நினைவு தபால் தலைகளை பரிமாறிக்கொண்டனர். லீக்கு அன்வார் நினைவு நாணயங்களையும் வழங்கினார். மலேசியா சீனா உறவுகளை வளர்ப்பதற்கு அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாக அன்வார் தெரிவித்தார். உலக போட்டித்திறன் தரவரிசையில் மலேசியாவின் வீழ்ச்சி நாட்டின் பொருளாதாரம் சரியான பாதையில் இல்லை என்பதையே காட்டுகிறது என்று பரிகாத்தா நேஷனல் தலைவர் முகைதீன் யாசின் தெரிவித்துள்ளார். சர்வதேச மேலாண்மை மேம்பாட்டு நிறுவனமான IMD வெளியிட்ட உலக போட்டித்தன்மை தரவரிசை பட்டியலில் மலேசியா 67 நாடுகளில் 7வது முதல் 34வது இடங்களுக்கு சரிந்தது. இது ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள 14 நாடுகளில் 10வது இடத்திற்கு 4 இடங்கள் சரிந்து இந்தோனேசியா மற்றும் தாய்லாந்தை விட இது முதல் முறையாக குறைந்துள்ளது. மலேசியாவின் போட்டித்திறன், உள்நாட்டு பொருளாதாரம், உற்பத்தி திறன் மற்றும் செயல்திறன் போன்ற துணை துறைகளில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சியை காட்டியதாக IMD அறிக்கை கூறியதாக முகைதீன் குறிப்பிட்டுள்ளார். வரலாற்றில் முதன் முறையாக உலக போட்டி தரவரிசையில் மலேசியா இந்தோனேசியா மற்றும் தாய்லாந்தை விட பின்தங்கியுள்ளது. மலேசியா ஒரு காலத்தில் வலுவான மற்றும் போட்டி நிறைந்த பொருளாதாரத்துடன் ஆசியாவின் புலி என்று செல்ல பெயர் பெற்றதால் இது விழுங்குவதற்கு ஒரு கசப்பான மாத்திரை என்று முகைதீன் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தனது தலைமையின் கீழ் மலேசியாவின் பொருளாதாரம் மேம்படவில்லை என்ற உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டிய நேரம் இது என்று முகைதீன் தெரிவித்தார். கிளந்தான் நெங்கிரி சட்டமன்ற உறுப்பினரின் பதவி காலியானதை அடுத்து இடைத்தேர்தலுக்கான வாய்ப்புகள் குறித்து எதிர்வரும் ஜூன் 28ஆம் தேதி தேர்தல் ஆணையம் சிறப்பு கூட்டம் நடத்தவிருப்பதாக அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளது. கிளந்தான் சட்டமன்ற சபாநாயகர் டாக்டர் ஹாஜி முகமது அமார் அப்துல்லா நெங்கிரி சட்டமன்ற உறுப்பினர் முகமது அசீசி அபு நாயிம் நீக்கம் செய்தது சபாநாயகரின் ஆளுமையின் வெளிப்பாடு என்றாலும் இடைத்தேர்தல் குறித்து முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு 60 நாட்கள் நேரம் இருப்பதாகவும் சிறப்பு சந்திப்பு கூட்டத்திற்கு பின்னர் இது குறித்து தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் என்றும் தேர்தல் ஆணையத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலாக்கா துன் ஃபாத்திமா சாலையில் 2 மோட்டார் சைக்கிள்கள் விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பலியானதுடன் மற்றொருவர் பலத்த காயத்திற்கு இலக்கானதாக மத்திய மலாக்கா காவல்துறை ஆணையர்
கிறிஸ்டோபர் பாட்டிட் தெரிவித்துள்ளார். நேற்று இரவு 10:20 மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் விபத்துக்கு காரணமான 59 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டி அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதால் சிகிச்சைக்கு பின்னர் விசாரணை தொடரப்படும் என்றும் கிறிஸ்டோபர் பாட்டிட் தெரிவித்துள்ளார். தைப்பிங் கம்போங் பாரு கமோந்திங்கில் உள்ள குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 7 வீடுகள் முற்றிலும் தீயில் எரிந்து நாசமாகின. நேற்று நண்பகல் 3 மணி அளவில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மாலை 6 மணிக்கு தீ முழுமையாக அணைக்கப்பட்டதாகவும் இதில் 22 தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுப்படுத்தியதாகவும் பேரா மாநில தீயணைப்பு துறையின் இயக்குனர் சபாரோட்ஜி நோர் அமாட் தெரிவித்தார். இந்த தீ விபத்தில் வீடுகளை இழந்துள்ள 7 குடும்பங்களைச் சேர்ந்த 26 பேரும் தற்காலிகமாக கம்போங் ஜனா சம்புங்கானில் உள்ள பொது மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை அரசாங்கம் ஏற்பாடு செய்து தருவதாகவும் அங்குள்ள பொது அமைப்புகளும் உதவிகள் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.